இன்று பைபிள் ஸ்டடியில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு தானியேல் 8வது அதிகாரம். கேப்ரியேல் தூதர், அதாவது பிரதான தூதராகிய கேப்ரியேல் தானியேலுக்கு எதிர்காலத்தை குறித்து சொன்ன அந்த தீர்க்க தரிசனமாக சொன்ன விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இது ரொம்ப கடினமான தலைப்பு. இதுவரையிலும் யாரும் இந்த ஆழமான ஒரு சத்தியத்துக்குள்ள சபையில் பொதுவாக இதுவரையிலும் யாரும் எடுத்ததில்லை. அதனால தான் இது பெருமைக்காக சொல்லலை. இந்த தலைப்பு ஆழமான தலைப்பு. கேப்ரியேல் தூதர் கொடுத்த விளக்கம் எதிர்காலத்தை குறித்து, இல்லைன்னா கடைசி காலத்தை குறித்த ஒரு தலைப்பு இது. இந்த தலைப்பை பொறுமையாக நீங்கள் பாருங்கள். இந்த தலைப்பில் பார்த்தீங்க, தானியேல் 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நடக்கிற இந்த கடைசி காலத்தில் இதனை குறித்து தானியேல் தோராயமாக 2500 இல்லைன்னா 2600 வருஷத்துக்கு முன்பாக தானியேல் இந்த காலகட்டத்தை குறித்து இப்போ நடந்து கொண்டிருக்கிற நிறைய அரசியல், அதனால் இப்போ நடந்து கொண்டிருக்கிற நிறைய யுத்தங்கள், இதனை குறித்து 2500 வருஷத்துக்கு முன்பாக தானியேல் எழுதியிருக்கிறாரு. இதை கேப்ரியேல் தூதர் தானியேலுக்கு வெளிப்பாடாக கொடுத்துருக்காரு. இன்னும் நீங்கள் உள்ள ஆழமாக போனீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து தானியேலுக்கு கேப்ரியேல் தூதர் மூலமாக இந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து கேப்ரியேல் தூதரை வச்சு நீ போய் தானியேலுக்கு விளக்கமாக இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் காமிச்ச அந்த தீர்க்க தரிசனத்தை விளக்கமாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து யார் அனுப்புகிறாரு? கேப்ரியேல் தூதரை தானியேல் இடத்துல அனுப்புகிறார். ஸோ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே நேரடியாக போவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சாப்டர் நீங்கள் முழுசாக நீங்கள் வாசிடுங்க. அதாவது தானியேல் 8வது அதிகாரம் முழுசாக வாசிடுங்க. தானியேல் 7வது அதிகாரம் இதுக்கு முன்பாக நாம் பார்த்துருக்குறோம். இந்த 8வது அதிகாரத்தை நீங்கள் முழுசாக வாசிக்கும் போது நம்ம 1வது வசனத்துலேருந்து வருவோம். 1வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராஜா பெல்ஷஸ்ஸார் அப்படின்னு சொல்லி, இந்த பெல்ஷஸ்ஸார் அப்படின்றவர் 2வது ராஜா. அதாவது முதல் ராஜா இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நெபுகத்நேசர், அவர் ராஜாவாக இருந்தார். பாபிலோனை ஆண்டு கொண்டு இருந்தார். தோராயமாக ஒரு 40 to 43 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. 43 வருஷம் காலம் நெபுகத்நேசர் ஆண்டார். அந்த நெபுகத்நேசர் என்ன பண்ணுறாருனாக்கா அவருடைய ஆட்சியினுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யுதேயா இல்லைன்னா அந்த இஸ்ரேலினுடைய கீழ்ப்பகுதி யுதேயாவுக்கு சென்று அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கடத்தப்பட்டு, அதாவது யூத ஜனங்களெல்லாம் கடத்தப்பட்டு, நாடு கடத்தப்பட்டு எல்லாரும் எங்கே அடிமைத்தனத்துக்கு எங்கே கொண்டு வராங்க? நேரடியாக பாபிலோனுக்கு கொண்டு வரப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பாபிலோனில் பார்த்தீங்கன்னா யூத ஜனங்க 70 வருஷம் முடிகிற வரலும் அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. ஸோ நெபுகத்நேசர் யுதேயா இல்லைன்னா ஜூடா இல்லைன்னா அந்த இஸ்ரேலினுடைய கீழ்ப்பகுதிக்கு சென்று, அதுவும் அங்கே இருக்கிற முதலாவது முறை சென்று அங்கே இருக்கிற யூத ஜனங்களெல்லாம் கடத்திட்டு வந்தார். 2வது முறை அது மாதிரி சென்று என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற யூத ஜனங்களெல்லாம் நாடு கடத்தப்பட்டு அங்கே பாபிலோனில் வைக்கப்படுறாங்க. இதில் முதலாவது முறை நெபுகத்நேசர் உள்ளே நுழைஞ்சி அங்கே இருக்கிற முக்கியமான நபர்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப இளம் வயதுள்ள நபர்கள். அதாவது தானியேல் உங்களுக்கு தெரியும், அவருடைய 3 நண்பர்கள், மற்ற நபர்களை நிறைய நபர்களை என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் எல்லாம் பாபிலோனுக்கு சிறை கடத்தப்பட்டு அவங்க அங்கே இருக்கிறாங்க. இது ஏன் கடத்தப்பட்டது? ஏன் கர்த்தர் நெபுகத்நேசரை கொண்டு பாபிலோன் ராஜாவை கொண்டு ஏன் யூதா இல்லை யுதேயா தேசத்துக்கு ஏன் வரணும், அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா யூத ஜனங்க சட்டத்திட்டத்தை கை கொள்ளாமல் இருந்ததுனாலையும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிலை வழிபடுதல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்நிய தெய்வங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நரபலி அப்படின்னு சொல்லுவாங்க, நரபலி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இந்த தீர்க்கதரிசிகளுடைய காரியங்களும் தீர்க்கதரிசனுடைய எச்சரிப்புகளை அவர்கள் கேட்காம அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக வந்தனாலையும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நிலம் சம்பந்தமான சட்டத்திட்டங்கள்லாம் அக்ரிகல்ச்சரல் லாஸ் அப்படின்னு பேர். அதாவது 7வது வருஷம் நீங்கள் ஓய்வு கொடுக்கணும், 6 வருஷம் நீங்கள் நிலத்தில், 7வது வருஷம் நீங்கள் ஓய்வு கொடுக்கணும். இது போல் சட்டத்திட்டத்தெல்லாம் கர்த்தருடைய சட்டத்திட்டத்தெல்லாம் அவங்க மீறினால, யூத ஜனங்க மீறினால 70 வருடம் அவர்களுக்கு என்னவா தண்டனையாக வேற ஒரு தேசத்தில் அடிமைத்தனத்தில் அவங்க இருக்கணும். அதனால் கர்த்தர் வேறொரு ராஜாவை வைத்து, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாபிலோனிய ராஜாவை வைத்து அட்டாக் பண்ணுறாரு. அசிரியா மேலே இருக்கிற இஸ்ரேலினுடைய அசிரியா இல்லைன்னா சிரியானுடைய ராஜாவை வைத்து அட்டாக் பண்ணுறாரு. யாரை? யூத ஜனங்களை. ஸோ யூத ஜனங்களை சிறை பிடித்து கொண்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்தை அவங்க கை கொள்ளாமல் அதை மீறனால வேறு தேசத்தினுடைய ராஜாவை வைத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, தண்டனையை கொடுக்குறாங்க. ஸோ வேறு தேசத்து ராஜா யார்? பாபிலோன். பாபிலோன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈராக் தேசத்தில் அந்த நாட்களில் வாழ்ந்த நெபுகத்நேசர் பாபிலோன்லேருந்து என்ன பண்ணுறாருன்னா வந்தார். ஸோ அந்த பாபிலோன்
ஆண்டு கொண்டிருந்த நெபுகத்நேசருடைய அடுத்த ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஷசார். ஸோ பெல்ஷசார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெபுகத்நேசருடைய பெண். ஏன்னா அவருக்கு வந்து ஆண் வாரிசு இல்லை, பெண் வாரிசு. அவங்க பெண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணிக்கினவர் வந்து பெல்ஷசார். ஸோ அவங்களுடைய மகளுக்கு, அதாவது நெபுகத்நேசருடைய மகளுக்கு பிறந்த அந்த நபர் தான் யார் ஆள்றாங்க, இந்த பெல்ஷசார். ஸோ நெபுகத்நேசருக்கு ஆண் வாரிசு இல்லை ஒன்று. நெபுகத்நேசருக்கு அவங்க பொண்ணு திருமணம் செய்து அவங்க பொண்ணுனுடைய பையன் பேர் தான் பெல்ஷசார். ஸோ பொண்ணுனுடைய பையன், அதாவது நெபுகத்நேசருடைய பேர பையன் அடுத்து பெல்ஷசார் அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த ராஜா. ஸோ அப்போது இவருடைய அப்பா என்ன ஆனார் அப்படின்னா, அப்பா வந்து அந்தனுடைய லைனில் வராதனால, அதாவது ராஜாக்களுடைய அந்த லைனில் நெபுகத்நேசர் அடுத்து அவங்களுடைய வாரிசில் வராதனால பெல்ஷசாரனுடைய அப்பா வந்து அரேபியா தேசத்தில் பட்டணங்களை கட்டுவதற்காக அவர் வேறு இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ அதனால் அவங்க பையனை ஆட்சியில் வச்சுட்டு போகிறார். தோராயமாக ஒரு 17 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கணக்கெடுப்பில் பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு 17 வருஷம் பெல்ஷசார் வந்து பாபிலோனை ஆண்டு கொண்டு இருக்கார். அந்த பாபிலோனை ஆண்டு கொண்டு இருக்கும் போதோ அவருக்கு முக்கியமான நபர் யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுதான் கவர்னர். அவர் தான் யார், தானியேல். அவர் தான் வந்து தானியேல். ஸோ இந்த தானியேல் வந்து எல்லா அரசியல் ரீதியாக எல்லா உதவிகளையும் அவருக்கு பெல்ஷசாருக்கு அதிகபட்சமான வேலை இந்த தானியேல் தான் செய்தார். ஆனால் வேத அடிப்படையில் பார்த்திங்கன்னா தானியேலுக்கு திருமணம் அவருடைய குடும்பம் பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால மேபி அவர் பேச்சுலராக இருந்து அவர் நிறைய காரியங்களை அவர் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தோணுது. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரும்போதோ இந்த பெல்ஷசார் அப்படின்றவர் வந்து என்னன்னாக்கா தேவ பக்தி இல்லாதவராம். அப்பா, அதாவது ஃபாதர் இன்லா, மாமனார் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மாமனார் சொல்கிற பாருங்க, அதாவது பெல்ஷசாரனுடைய மகளினுடைய அப்பா, அதாவது நெபுகத்நேசர் வந்து தேவ பக்தி இருந்தது. ஆனால் பெல்ஷசாருக்கு அடுத்த ராஜா, பாபிலோனுக்கு அடுத்த ராஜா, இவருக்கு வந்து அந்த அளவுக்கு தேவ பக்தி இல்லை. யாரை குறித்து நான் பேசுகிறேன் அப்படின்னா இஸ்ரேலினுடைய கர்த்தரை குறித்து அந்த பயம் இவர்களுக்கு இல்லை. ஸோ அதனால் பெல்ஷசார் அப்படியே ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுதும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, அவருடைய ஆட்சியில் பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சி முடிய போகுது. அது 17 வருஷத்தினுடைய ஆட்சி முடிய போகுது. அந்த காலகட்டத்தில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா நிறைய ஒரு பெரிய பார்ட்டிலாம் வச்சு நிறைய பேருக்கு நல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு எல்லாம் ஒரு 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 ட்ரிங்க்ஸில் அந்த மயக்கத்தில் அப்படியே இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு கை வந்து எழுதுதான் செவுத்தில் எழுதும் போதோ அதனுடைய விளக்கம் என்ன, ஒரு கை வந்து எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி இதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லிட்டு தானியேலை கூப்பிட்டு கேட்பாங்க. ஸோ உங்களுடைய ராஜ்யம் முடிய போகுது, இன்றைக்கே முடிய போகுது. கர்த்தர் உன்னை தராசில் போட்டு உன்னை பார்த்ததில் நீ வந்து உன்னுடைய ராஜ்யத்தை வந்து பிடுங்கி பக்கத்து தேசத்தில் இருக்கிற அந்த பர்ஷியா தேசத்தில் இருக்கிற ராஜாவுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்றது அந்த செவுத்தில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தைக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தானியேல் சொல்கிறார். ஸோ அன்று இரவே என்ன ஆகுதுனாக்கா பெல்ஷசார் சாவடிச்சிடுறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெல்ஷசார் இருந்த அந்த பாபிலோன், அதாவது அந்த தேசம் பாபிலோன் தேசம், ஈராக் தேசம், அன்னைக்கு ஒரு பெரிய பார்ட்டி வச்சு அவர் எல்லா ட்ரிங்க்ஸில் எல்லாரும் ஒரு மயக்கத்தில் இருக்கும்போதும் அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ட்ரிங்க்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெபுகத்நேசர் வந்து ஜெருசலேம்லேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பரிசுத்த பாத்திரங்கள், ஆலயத்திலேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பரிசுத்த பாத்திரங்களை கொண்டு வாங்க, அதில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கலக்கி நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பரிசுத்தமான அந்த பாத்திரம், அதாவது ஜெருசலேமில் ஆலயத்தில் இருந்த அந்த பாத்திரம், அந்த ஆலயத்தெல்லாம் நிறைய இடித்து உடச்சிட்டு அங்கே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து நெபுகத்நேசர் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருப்பார். அந்த பாத்திரத்தில் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டு, அதாவது அவங்க அந்த பழ ரசத்தெல்லாம் போட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டு அவங்க ஒரு இதில் போதையில் அப்படியே இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப தவறான ஒரு யோசனை. அந்த பெல்ஷசார் அப்படிலாம் பண்ணுறதுனால அன்று இரவே அவர் மரித்து போகிறார். அதுவும் பக்கத்து தேசத்துலேருந்து பர்ஷியா தேசத்துலேருந்து உள்ளே வரும்பொழுதோ, அதாவது சைரஸ் அப்படின்ற ராஜா உள்ளே வரும்பொழுதோ, சைரஸ் என்ற ராஜா உள்ள பாபிலோனுக்குள்ளே வரும்போதோ அந்த கேட் வாட்ச்மேன் யாரும் இல்லை, தேசத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக வந்துட்டாராம். ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நேராக உள்ளே வந்து நேராக அவங்க பங்களா அந்த பேலஸ்குள்ளே வந்து பெல்ஷசாரை இரவு அன்றைக்கி நைட்டு அவரை முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறமா இருக்கிற முக்கியமான நபர்கள் தானியேல் இவங்களெல்லாம் பிடிச்சி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சைரஸ் கொண்டு போயிடுறாரு. இது வந்து பெல்ஷசாரனுடைய கதை. ஆனால் இந்த தரிசனம் தானியேல் 8வது அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா பெல்ஷசார் 3ஆம் வருஷத்தில் அவர் பாபிலோனை ஆண்டு கொண்டு இருக்கும்போதோ, பாபிலோனை பார்த்து கொண்டு இருக்கும்போதோ, ராஜ்யம் பண்ணி கொண்டு இருக்கும்போதோ, அப்போ பார்த்தீங்க
அப்படின்னா அந்த தானியலுக்கு இந்த ஒரு தரிசனம், அந்த அதாவது 2வது தரிசனம் கர்த்தர் கொடுக்குறாரு. ஸோ தானியலுக்கு கர்த்தர் 2வது தரிசனம் கொடுக்குறாரு. அதை தான் வந்து தானியல் 8 எழுதியிருக்கிறாங்க. நான் வந்து மூலமாக அதை படிக்கிறேன், கவனிங்க. தானியல் 8வது அதிகாரம். தானியலாகிய எனக்கு, 1ஆம் வசனம், தானியலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷசார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. 2வது வசனம், தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் ஏலாம் தேசத்தில் உள்ள, அதாவது பர்ஷியா தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையிலே இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 2வது வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் தரிசனத்தில் நான் இதனை கண்டேன் அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து 2 விதமான விளக்கம் இருக்குது. ஒன்று வந்து கர்த்தர் பாபிலோன்லேருந்து தானியலை தரிசனத்திலேயே எங்கே போயிருக்கலாம், நேராக சூசா, அதாவது பக்கத்தில் இருக்கிற பர்ஷியா இல்லைனா ஈலாம் அந்த தேசத்துக்கு அவரை தரிசனத்தில் கர்த்தர் யாரை, தானியலை கொண்டு போயிருக்கலாம். இது ஒன்று. இல்லைன்னா தானியல் வந்து பாபிலோன்லேருந்து பர்ஷியாவுக்கு போய் தங்கியிருக்கிற வேலையில், அதாவது சூசா அப்படின்றது தான் தலைநகரம் பர்ஷியாவுக்கு, அந்த பர்ஷியாவில் சூசா அப்படின்ற அந்த பட்டணத்தில் அவர் தங்கியிருக்கும் போதோ அந்த நேரத்தில் இந்த தரிசனம் உண்டாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, 2 விளக்கத்தை எடுத்துக்கலாம் நம்ம. ஒரு விளக்கம் வந்து என்ன அப்படின்னா, தரிசனத்தில் நேரடியாக பாபிலோனுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் வேலையாக என்ன இருக்கலாம், ஏதோ ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒர்க்காக என்ன பண்ணியிருக்கலாம், தானியல் வந்து எங்கே போயிருக்கலாம், நேரடியாக பாபிலோன்லேருந்து பக்கத்தில் பர்ஷியா தேசம் இல்லைனா ஈலாம் அப்படின்னு சொல்லுவேன், அந்த தேசத்துக்கு போயிருக்கலாம். ஏன் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா, சில அஃபிஷியல் ஒர்க்குக்கு போகலாம். இது போல் பக்கத்து தேசத்தில் ஒரு ஏதாவது பிஸ்னஸ் டீலு அது இதெல்லாம் ராஜா அனுப்ப மாட்டாங்க அந்த நாட்களில். ஒரு கவர்னர் இல்லை ஒரு பெரிய நபர் ஒரு அஃபிஷியலை அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அங்கே கையெழுத்து போடுறது அது இதெல்லாம். ஸோ இதனால் அங்கே போய் தங்கியிருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இப்படி போயிருந்தா பாபிலோன்லேருந்து சூசா, பாபிலோன் வந்து இருக்கிற இடம் வந்து ஈராக்குக்கு பக்கத்து தேசம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பர்ஷியா. ஸோ பாபிலோன்லேருந்து சூசா அப்படின்ற அந்த பட்டணத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 362 கிலோமீட்டர்ஸ் ஆகுமா. ஸோ அவங்க 362 கிலோமீட்டர் அவர் போயிருக்கணும் ஒரு வேளை. ஸோ ஒரு பெரிய சேரியட்லேயோ இல்லை எதுலேயோ நல்ல ஒரு கூட்டமாக அவங்க போய் தங்கியிருக்கலாம். சூசா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ இருக்கிற பேர் வந்து சூஷான் அப்படின்னு பேர், ஆனால் பழைய பேர் என்ன, சூசா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த ஒரு மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா லில்லி புஷ்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஒரு ஆற்றுக்கரையில் பார்த்தீங்கன்னா லில்லி புஷ்பங்கள் அங்கங்கே வளருது பாருங்க, லில்லி புஷ்பம். ஸோ லில்லி புஷ்பம் அப்படின்னு பேராம் சூசானா லில்லி புஷ்பம் அப்படின்னு பேராம். ஸோ அதனால் அந்த கரையோரமாக பார்த்தீங்கன்னா நிறைய லில்லி பூக்கள் அங்கங்கே பூத்துருக்கிறனால அதுக்கு பேர் வந்து என்னென்னா லில்லி கரையோரம் அப்படி தமிழில். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சூஷான் இல்லைன்னா சூசா அப்படின்னு பேர். ஸோ அந்த சூசா அப்படின்ற அந்த கரையோரமாக இருக்கிற ஒரு பெரிய பேலஸில் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்திருக்கணும். ஒருவேளை அவங்க கவர்மெண்ட் வேலையாக போயிருக்கணும் அப்படின்னா. இல்லைங்க தரிசனத்தில் ஒரு வேளை போனார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கினோம்னா, ஃபைனலாக அவர் அந்த தரிசனத்தில் எங்கே போய் இருந்தாராம், பக்கத்தில் இருக்கிற பர்ஷியா தேசத்துக்கு அவர் அங்கே வந்து தானியல் போய் அங்கே இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பேலஸில் இருக்கும்பொழுதோ, அந்த தரிசனத்தில் பேலஸில் இருக்கும்போது, பேலஸ்லேருந்து அப்படி கீழே இறங்கி வரும்போதோ என்ன ஆயிடுச்சுன்னா, அது பெரிய ஒரு ஊலாய் ஒரு அந்த தண்ணியெல்லாம் வந்து என்னன்னா ஒரு சேனல் வழியாக அப்படி எல்லாம் தண்ணியெல்லாம் போகுது. அதனால் பார்த்திங்கன்னா ஊலாய் ஒரு தண்ணியெல்லாம் போகிற ஒரு கால்வாய் மாதிரி அப்படின்னு வச்சுங்க. ஊலாய் நதி இல்லைன்னா ஊலாய் தண்ணியெல்லாம் ஒரு பக்கம் போதுங்களாம். அந்த தண்ணியெல்லாம் எங்கே போய் சேருதுன்னா டிகிரிஸ் நதியில் போய் ஃபைனலாக போய் விழுதான். டிகிரிஸ் நதின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதி ஆகமத்தில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த நதி ஓரமாக, அந்த ஊலாய் நதி ஓரமாக அப்படியே அந்த பூக்களெல்லாம் பார்த்துட்டு அவர் தானியல் அப்படி நிற்கிறார், புரிஞ்சுங்களா. ஸோ தரிசனத்துலேயோ அல்லது கவர்மெண்ட் வேலையாவோ, புரிஞ்சுங்களா, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தானியல் வந்து அந்த ஊலாய் நதி ஓரமாக எந்த ஊரில், சூசா அப்படின்ற ஊரில். அந்த சூசா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஷியா இல்லைன்னா இப்போ இருக்கிற ஈரான், அந்த ஈரான் தேசத்தினுடைய கீழ்ப்பகுதி சவுத்தில், புரிஞ்சுங்களா, சவுத் வெஸ்ட் அப்படின்வாங்க. அந்த சவுத்து கீழ்ப்பகுதியில் அந்த தலைநகரம் அங்கே இருக்கான். அதாவது குறிப்பாக நம்ம இந்திய தேசம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு மதுரைன்னு வச்சுங்க.
ஸோ எப்படி கீழ் பகுதியில் இருக்கோ அதுபோல் வந்து அந்த சூசா அப்படின்ற ஒரு அந்த பட்டணத்தில் பேலஸில் அவர் இருக்கும்போது அந்த தரிசனத்தை அவர் பார்க்குறாரு. எந்த தரிசனத்தை? தானியேல் 8வது அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிற அந்த தரிசனம், அதாவது 2வது தரிசனம், கர்த்தர் கொடுத்த 2வது தரிசனம். இப்போ நம்ம அடுத்த 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான், அதாவது தானியேலாகிய நான், என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கெடா. புரிஞ்சுங்களா? 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கெடா, அதாவது ஆங்கிலத்தில் வந்து ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டுக்கெடா அதாவது ஆணாடு, ஆட்டுக்கெடா. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கெடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. பாருங்க, ஆட்டுக்கு முன்பாக வந்து நினைச்சாங்க. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாயிருந்தது, ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்ததாயிருந்தது. சரி, 2 கொம்புல ஒரு கொம்பு ரொம்ப உயர்ந்ததாக இருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளை தெழும்பிற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கொம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியசாக இருந்ததா, இன்னொரு கொம்பு கொஞ்சம் சின்னதாக இருந்ததா. அதாவது மீடோ பர்ஷியா அப்படின்வாங்க அந்த தேசம். அந்த பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீடோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்ஷியா. அதெல்லாம் அந்த கொம்பு ரொம்ப பெருசாக இருந்ததான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொம்பு சின்ன கொம்பு, இன்னொரு கொம்பு பெரிய கொம்பு. ஸோ தரிசனத்தில் என்ன பார்த்தாரா? அவர் ஒரு ஆட்டுக்கெடாவை பார்த்தாராம். ஆட்டுக்கெடா அப்படி நிற்கிறத பார்த்தாராம். ஒரு சின்ன கொம்பு ஒரு பெரிய கொம்பு இருந்துதான். எங்கே? ஊலாய், அந்த ஆற்றங்கரை ஓரமாக தண்ணி ஓடுற இடத்துல. எங்கே இருக்குது அது? சூசா. அந்த சூசா எங்கே இருக்குது? பர்ஷியாவில் கீழ்ப்பகுதியில். பர்ஷியா எங்கே இருக்குது? ஈரான். அதாவது ஈரான் எங்கே இருக்குது? ஈராக்கு பக்கத்தில் இருக்கிற தேசம், இன்றைக்கு இருக்கிற ஈராக்கு, அதனுடைய கீழ்ப்பகுதியில் இருக்குது. சரிங்களா? அந்த தரிசனத்தை அவர் அப்படியே பார்க்குறாரு. சரிங்களா? அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாதிருந்தது. அதன் கைக்கு தப்புவிப்பார் யாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. ஸோ அந்த ஆடு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷனில் போகுது. என்னென்ன டைரக்ஷனில்? வெஸ்ட்டில் போகுது. வெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேற்கு. மேற்கில் போகுது, நார்த்தில் போகுது, கீழே சவுத்தில் போதான். அதை யாரும் கண்ட்ரோல் பண்ணுறவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து 4வது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கெடா, அதாவது அந்த ஆட்டுக்கெடா, அதாவது ரேம் அப்படின்னா அது ஒரு அந்த மீடோ பர்ஷியானுடைய தேசம். அந்த தேசத்தை ஆளுவதற்கு 2 கொம்பு, அதாவது மீடோ பர்ஷியா, அதாவது ராஜா. ஸோ அந்த ராஜா இல்லைனா அந்த ராஜாக்கள் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்படி வெஸ்ட்டில் போகிறாங்களா, மேற்கு. புரிஞ்சுங்களா? அப்படியே நார்த்து மேலே, கீழே சவுத் இப்படி போகிறாங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க எல்லா திசையிலும் எந்த தேசத்துக்கும் எந்த பக்கமும் அதிகாரத்தோடு போக முடியுமா? அதிகாரத்தோடு போக முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த தேசங்களெல்லாம் மேற்கொள்ள முடியுமா? இப்போ வெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்ஷியாவுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ஈராக். ஸோ ஈராக்கை மேற்கொள்ள முடியுமா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பர்ஷியாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மேற்கொள்ள முடியுமா? அதாவது அரப் தேசங்கள். புரிஞ்சுங்களா? பர்ஷியானுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கிற தேசத்துக்கு பேர் என்ன? அரப் தேசங்கள். அவங்களெல்லாம் மேற்கொள்ள முடியுமா? ஏமான் இதெல்லாம் இல்லைன்னா வந்து சின்ன சின்ன தேசங்களெல்லாம் வந்து அவங்க மேற்கொள்ள முடியும். சரி, அப்போ வெஸ்ட்டில் வேற என்ன தேசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லெபனான், இந்த தேசங்கள்லாம் மேற்கொள்ள முடியுமா? நார்த் மேலே போனோம் அப்படின்னா அசர்பைஜான், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அசிரியா தேசங்கள் இல்லைன்னா சிரியா தேசங்கள், அவங்களையும் மேற்கொள்ள முடியுமா? ஸோ இந்த ராஜாவுக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் இருந்து தான் இவருடைய ஆதிக்கம் வந்து எல்லா பக்கமும் போச்சான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட், நார்த், சவுத், ஒன்று மட்டும் மிஸ் ஆகிருக்குது. அது என்னது? ஈஸ்ட். ஈரானுடைய ஈஸ்ட் பார்த்தீங்க இல்லைன்னா பர்ஷியானுடைய ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவும். அவங்க இந்தியா பக்கம் அவருடைய ராஜ்யம் வரல அப்படின்னு அர்த்தம். இந்தியா பக்கம் ராஜ்யம் வரலன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இங்கேருந்து வரேன். நான் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் யோர்தான், யோர்தானுக்கு பக்கத்தில் ஈராக், ஈராக்கு பக்கத்தில் ஈரான், அதாவது பர்ஷியா, ஈரானுக்கு பக்கத்தில் பாகிஸ்தான், பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இந்தியா, இப்போ இருக்கிற இந்தியா. இவங்க என்ன பண்ணல அப்படின்னா ஈஸ்ட் பக்கம் வரலையாம். ஸோ இந்த பர்ஷியாவை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா இந்த ஈஸ்ட் பக்கம் வரல. ஏங்க ஈஸ்ட் பக்கம் வரலன்னா, அந்த நாட்களில் இந்திய தேசம் இருந்தது. சிந்து நதி ஓரமாக அவங்க வந்து ஒரு பெரிய சிவிலைசேஷன் அங்கே இண்டஸ் ரிவர் மூலமாக ஒரு பெரிய சிவிலைசேஷன் அங்கே ஆரம்பிச்சது. அந்த இந்திய தேசம் அங்கே இருந்தது. ஸோ பர்ஷியா தேசத்துக்கு பக்கத்தில் இந்திய தேசம் இருந்தது.
அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவும் சேர்ந்து ஒரே ஒரு தேசமாக இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் அவங்க ஈஸ்ட்டுக்கு மட்டும் வரல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடமும் அவங்க என்ன பண்ணாங்க, ஆக்கிரமித்து அந்த ராஜானுடைய அந்த ஆளுகை, அந்த பர்ஷியானுடைய ஆளுகை வந்து எல்லார் மேலேயும் இருந்துச்சான். ஸோ எல்லாரும் கப்சிப்புன்னு இருந்தாங்களாம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஸோ ஆட்டுக்கெடா அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது பரப்பளவு குறிக்குது. ஆட்டுக்கெடான்னு என்ன அர்த்தம்னாக்கா ஒரு பெரிய அந்த பர்ஷியானுடைய மீடோ பர்ஷியானுடைய ராஜ்யத்தினுடைய பரப்பளவு. அதற்கு 2 கொம்பு இருந்தது அப்படின்னா 2 பேர் அதை ஆளுகை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். புரிஞ்சுங்களா? மீடோ பர்ஷியா அப்படின்னு பேர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதிலேருந்து அது எந்தெந்த பக்கம் போச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். சரி, இப்போது அடுத்த வசனத்துக்கு நம்ம போகிறோம். நான் 5வது வசனம், அதை கவனித்து கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து, அதாவது வெஸ்டில் இருந்து மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கெடா நிலத்திலே கால் வைக்காமல் தேசத்தின் மீது எங்கும் சென்றது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மேல் கோட், புரிஞ்சுங்களா? அந்த மேல் கோட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெள்ளாட்டு கெடா. அந்த வெள்ளாட்டு கெடா என்ன பண்ணிச்சுன்னா தரையிலே காலை வைக்காம, நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், தரையிலே கால் வைக்காம வெஸ்ட்லேருந்து வருதுங்க. அது வெஸ்ட்லேருந்து என்ன அர்த்தம், மேற்கு தேசத்துலேருந்து அப்படியே வருதான், தரையிலே கால் வைக்காமல் வந்து தான் அது. அது எப்படிங்க ஆடு வரும்னா தரிசனத்தில் அப்படி பார்த்து எழுதியிருக்காரு அவர். இது நம்ம விளக்கத்தை பார்ப்போம். அது மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் வைக்காமல் தேசத்தின் மீது எங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது அப்படின்னு பேர். நான் ஆற்றின் முன்பாக, 6வது வசனம், நான் ஆற்றின் முன்பாக, எந்த ஆடு, எந்த ஆற்றுங்கிற ஊலாய், நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கெடாவின் மித்தம் அது வந்து தன் பலத்தின் உக்கிரகத்தோடு அதற்கு எதிராக பாய்ந்தது. ஸோ இந்த ஆடு என்ன பண்ணுச்சுன்னா வெள்ளாட்டுக்கடா வேகமாக வந்து இந்த ஆட்டுக்கடாவை அடிச்சு தள்ளிடுச்சு. புரிச்சுங்களா? கோவத்தோட, பெரிய கோவத்தோட. ஸோ வெஸ்ட்னா என்ன அர்த்தம்னா இது வெஸ்ட்டுன்னு வச்சுங்க. வெஸ்ட்னா மேற்கத்திய இடம். ஸோ மேற்குலேருந்து தரையிலே கால் வைக்காமல் ஒரு ஆடு வேகமாக அப்படியே பறந்து வந்து ஒரே ஒரு கொம்பு உள்ள ஒரு ஆடு வந்து என்ன பண்ணிச்சுன்னா, இங்கே பர்ஷியா இருக்குது பாருங்கள், இந்த பர்ஷியா ராஜ்யம், அதாவது மத்திய கிழக்கு தேசங்களில் இருக்கிற ஒரு தேசம் பேர் தான் பர்ஷியா. அந்த பர்ஷியா தேசத்தினுடைய அந்த கொம்பை நேராக அந்த ஆட்டை வந்து குத்தி அந்த ஆடு அப்படியே பலம் இழந்து, பலமே இல்லாமல் பவரே இல்லாமல் அப்படியே கீழே வந்துடுச்சு. புரிச்சுங்களா? ஸோ அந்த ராஜ்யம் அப்படியே உடைஞ்சதுதான். எந்த ராஜ்யம்? அந்த ராஜா அந்த அவ்வளோ பெரிய தேசத்தை, அவ்வளோ பெரிய அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருந்தார் பாருங்கள். அந்த ராஜ்யம் அப்படியே முடிஞ்சு போச்சான். ஸோ அவருடைய இது வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோபத்தோடு வந்து அடிச்சுதான். எங்கேருந்து வந்து வெஸ்ட்லேருந்து. வெஸ்ட்டுன்னு என்ன அர்த்தம்? மேற்குலேருந்து வந்து அடிச்சுது அப்படின்னு சொல்லி. இது என்ன அப்படின்னாக்கா இதுதான் தரிசனம் அவர் பார்த்தது. சரி, 7வது வசனம், அது ஆட்டுக்கெடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கெடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளை முறித்து போட்டது. இங்கே பாருங்கள், 2 கொம்புன்னு என்ன அர்த்தம்னா அந்த 2 ராஜா மட்டும் போயிட்டாங்களாம். தேசம் அப்படியே இருக்குது, அந்த ராஜ்யம் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. அதன் முன், அதாவது என்னென்னா அதன் 2 கொம்புகளை முறித்து போட்டது. எது முறித்து போட்டுச்சு? வெள்ளாட்டுக்கடா. வெஸ்ட்லேருந்து வந்த அந்த ஆடு ஈஸ்டில் இருக்கிற, அதாவது பர்ஷியாவை ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த ரெண்டு ராஜாக்களை அப்படியே முட்டி அந்த 2 கொம்பும் உடஞ்சி போச்சாங்க. சரிங்களா? சரி, அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமல். ஸோ இப்போ என்ன போச்சு, ஒரு கொம்புள்ள ஒரு ஆடு 2 கொம்புள்ள அந்த ஆட்டை முட்டி அந்த 2 கொம்பும் உடஞ்சி போச்சான். அந்த ஆடு நிற்க பலம் இல்லாமல் அப்படியே விழுந்துருது. சரிங்களா? அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கு எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்து எழும்பினது. அது உடஞ்ச பின்னாடி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, உடஞ்ச பின்னாடி என்னாச்சுன்னா இந்த ஆட்டுக்கு ஒரு கொம்பு இருக்குது பாருங்கள், வெஸ்ட்லேருந்து வந்த மேற்குலேருந்து வந்த அந்த ஒரு கொம்பு 4 கொம்பாக மாறிடுச்சான். சரிங்களா? 9வது வசனம், அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டது. அந்த 4 கொம்புலேருந்து ஒரு சின்ன கொம்பு புறப்பட்டுதான் தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராக சிங்காரமான தேசத்துக்கு நேராய் மிகவும் பெரியதாயிற்று. அது வானத்தின் சேனையின் பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது அப்படின்னு இருக்கு. 11வது வசனம், அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி
அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையின் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது கிரியையை செய்து அனுகூலம் அடைந்தது அப்படின்னு சொல்லி பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். இது 13வது வசனம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுங்கான இந்த கணக்கு நான் சொல்கிறேன். நான் கணக்கு 1 ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த மீடோ பர்ஷியா ராஜ்யம் ப்ளஸ் கிரேக்க ராஜ்யம். வெஸ்ட்டில் வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க ராஜ்யம். கிரேக்க ராஜ்யத்துக்கு மூல பாஷையில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேக்க ராஜ்யம் அப்படின்ற மூல பாஷையில் ஹீப்ரு பாஷையில் பார்த்தீங்கன்னா ஜவான் அப்படின்னு பேர், ஜவான் ராஜ்யம்னு பேர். ஸோ வெஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பேர்? ஜவான் ராஜ்யம், இல்லைன்னா கிரேக்க ராஜ்யம்னு பேர். ஏங்க கிரேக்க ராஜ்யத்தை நீங்கள் ஜவான் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நோவாவுக்கு 3 பிள்ளைங்க. மொதல் புள்ள பேர் ஜாஃபத். ஜாஃபத்தினுடைய பையன் பேர் தான் ஜவான். ஸோ அந்த ஜவான் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெஸ்ட்டில் எல்லாம் மேற்கில் அவங்க எடுத்துக்கிறாங்க எல்லா தேசமும். என்னென்ன தேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் பகுதி, அதாவது மத்திய கடலுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த யூரோப், யூகே, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இது எல்லாமே புரிஞ்சுங்களா. அந்த வெஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யூரோப்லேருந்து சில பேர் இடம் பெயர்ந்து அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. அமெரிக்காவுக்கு போய் அங்கே செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்படின்னு அர்த்தம் யூரோப். அப்படின்னா என்னங்கன்னாக்கா ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, யூகே அதெல்லாமே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாமே இல்லை, எல்லாமே அந்த பக்கம் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஜவான், அதாவது நோவானுடைய மொதல் பையன் ஜாஃபத். ஜாஃபத்தினுடைய பையன் பேர் தான் வந்து நோவானுடைய பையன் தான் பேர் என்ன அர்த்தமா? ஜவான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஜவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு தேசமாக மாறுறாங்களாம். அவங்கெல்லாம் தான் யார்? வெஸ்ட், மேற்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மீடோ பர்ஷியா, இது வந்து மத்திய கிழக்கு தேசத்தில் இருக்கிற மீடோ பர்ஷியா, அதாவது பர்ஷியானுடைய தேசம். ஸோ இவங்களுக்கும் சண்டை நடக்குது. வெஸ்ட்டில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப். யூரோப்லேருந்து போனவங்க அமெரிக்கா. எப்படிங்க யூரோப்லேருந்து அமெரிக்காவுக்கு போக முடியும் அப்படின்னா, யூரோப் தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தவங்க 14வது நூற்றாண்டினுடைய கடைசியில் 14th century கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கொலம்பஸ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே கப்பலில் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இடத்த பார்த்து, ஒரு தீவை பார்த்து, பெருசாக ஒரு இடத்த பார்த்து அங்கே என்ன பண்ணுறாருன்னா இங்கே வந்து நிறைய பேர் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, கொலம்பஸ் கண்டுபிடிச்சா அந்த அமெரிக்காவுக்கு போய்ட்டு எல்லாருமே செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ அமெரிக்காவில் யார் வாழ்கிறாங்க அப்படின்னா யூரோப்பில் இருக்கிறவங்க, அதாவது ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, நீங்கள் என்னென்ன தேசம் வேணுமோ யூரோப்பில் இருக்கிற தேசத்தில் அங்கே இருக்கிற சில நபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா தேசத்தில் புதுசாக கொலம்பஸ் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டவங்க அங்கே போய். ஸோ 15வது நூற்றாண்டில் எல்லாம் வந்து அந்த அமெரிக்கான்ற பட்டணம் பெரிய அளவில் உருவாயிடுது. அப்போ அமெரிக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னால் என்ன அர்த்தம்? மேற்கத்திய தேசங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மேற்கத்திய தேசம் தான் என்ன அர்த்தமா? வெள்ளாட்டு கடா. இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னாக்கா, வெள்ளாட்டு கடா யூரோப், அமெரிக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வெள்ளாட்டு கடானா இவங்க எப்படி? பர்ஷியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆட்டுக்கடா, அதுக்கு பேர் ரேம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெள்ளாட்டு கடானா கோட்டுக்கும் ரேமுக்கும் என்னதான் ஒரு சண்டை நடக்குது. அந்த கோட்டுக்கும் ரேமுக்கும், அதாவது வெள்ளாட்டுக்கும் ஆட்டுக்கடாவுக்கும் நடக்கிற அந்த சண்டை, அதாவது ஒரு கொம்புள்ள ஒரு ஆடும் 2 கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கும் சண்டை நடக்குது பாருங்கள். அதை தான் அவர் அப்படி பார்க்குறாரு. ஸோ இந்த ஆடு எங்கேருந்து வருது? வெள்ளாடு வந்து வெஸ்ட்லேருந்து வருது. வெஸ்ட்னு அர்த்தம் மேற்குலேருந்து வருது. நல்லா கவனமாக கவனிங்க. ஸோ இது வந்து தரையிலே படாமல் நேரடியாக வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த 2 கொம்புள்ள அந்த ஆட்டை அப்படியே அடிச்சிருச்சு. ஸோ இது வந்து என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் தானியேல் 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 முறை இந்த தீர்க்க தரிசனம் மொத்தமாக வாசிங்கன்னா 3 முறை இந்த தரிசனம், தானியேலாகிய நீ இந்த தரிசனத்தை நீ பார்த்தியே, இது வந்து தற்போதைய தரிசனம் இல்லை, உனக்கு அடுத்த காலகட்டத்தில் வர இந்த சம்பவம் இல்லை, இது வந்து கடைசி காலத்துக்குரியது, கடைசி நாட்களுக்குரியது, அதாவது என் டைம்ஸ், இது வந்து கடைசி காலத்துக்குரிய தரிசனம் அப்படின்னு சொல்லி 3 முறை எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தரிசனம் வந்து கடைசி காலத்துக்குரிய தரிசனத்தை தானியேல் வந்து என்ன பண்ணுறாருன்னா பர்ஷியா தேசத்தில், அதாவது ஈரான் தேசத்தில் கீழ்ப்பகுதியில் சூசா இல்லைனா சூஷான் அப்படின்ற அந்த ஊரில் அந்த தண்ணி ஓடுற காவாய் பக்கத்தில் நின்றுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தரிசனத்தை பார்க்குறாரு. 2 கொம்புள்ள ஒரு ஆடு,
ஒரே கொம்புள்ள ஆடு. அந்த ஒரு கொம்பு எங்கே இருக்குது? 2 கண்ணுக்கு நடுவில். அது வந்து வேகமாக இப்போ இதை குத்தி இந்த ராஜ்யம் போயிடுச்சு. இப்போது இதை பற்றி நம்ம விளக்கமாக போகிறோம். இந்த வெள்ளாடு ஒரே கொம்புள்ள ஆடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி. இப்போ வெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேசங்கள் இருக்குது. யூரோப் தேசம், எல்லா தேசங்களும் இருக்குது, எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது வந்து கடைசி நாட்களுக்கு உரியது. தானியேலாகிய நீ இந்த தரிசனத்தை பார்த்தியே, இது கடைசி நாளுக்கு உரியது, இப்போ இல்லை அப்படி. அப்போ கடைசி நாளுக்கு உரியது பைபிளில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்து காலகட்டத்துக்கு பிறகு. கடைசி நாள்லாம் என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்து காலகட்டத்துக்கு பிறகு. இயேசு கிறிஸ்து காலகட்டத்துக்கு பிறகு கடைசி நாள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா உபதிரவ காலத்துக்குரிய தீர்க்க தரிசனம். உபதிரவ காலத்துக்குரிய தீர்க்க தரிசனம் அப்படின்னா கடைசி 7 வருஷம் உபதிரவ காலத்துக்குரிய தீர்க்க தரிசனம். இன்னும் குறிப்பாக போனோம்னா மகா உபதிரவ காலத்தினுடைய தீர்க்க தரிசனம்னா கடைசி 3 வருடத்தினுடைய தரிசனம். அப்போ கடைசி 3 வருஷத்தினுடைய தரிசனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உலகம் அதோட முடியுது. அதுக்கப்புறமா வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறனால இது கடைசி காலகட்டத்துக்குரிய ஒரு தரிசனம். இந்த கடைசி காலகட்டத்துக்குரிய தரிசனம் அப்படின்னும் போதோ வெள்ளாடு ஒரே கொம்புள்ள ஆடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பேசுமா. அந்த ஆடு ரொம்ப பவரான ஆடு. அந்த ஆடு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ திறமையான அந்த ஆடு என்ன பண்ணுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே, எல்லா தேசங்களும் எடுத்துங்க, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, அது எல்லா தேசங்களையும் எடுத்துன்னா அமெரிக்கா உள்பட எல்லா, அதாவது யுனைடெட் கிங்டம், லண்டன், எல்லாமே எல்லா தேசங்களும், அயர்லாந்து, எல்லா தேசங்களும் நீங்கள் எடுத்திங்கன்னா அதெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். அந்த தேசத்தில் இருந்து ஒரு ராஜா, அதாவது ரொம்ப பிரபலமான ராஜா, ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு வெறியோட ஒரு பவரோட வேலை செய்கிற ஒரு ராஜா, கடைசி காலத்துக்குரியவர். ஆனால் அவர் தான் கடைசி காலத்துக்கு முதலாவது ராஜா அப்படின்வாங்க. ஸோ கடைசி காலத்துக்குரிய அந்த ராஜா அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த காலகட்டத்தில் வெஸ்ட்டில் இப்போ நீங்கள் யாரை யோசிக்கிறீங்க? வெஸ்ட்டில் யார் யார் இருக்கா பிரபலமான ராஜா? சொன்னது தான் இப்படி தான் நடக்கணும்னா இப்படி தான் நடக்கணும். அந்த வெஸ்ட்டில் இருக்கிறவர் யார் அப்படின்னா இப்போது அமெரிக்காவை ஆண்டு கொண்டு இருக்கிற, அமெரிக்காவில் இருக்கிற இப்போ இருக்கிற அவங்க தான், சரிங்களா? ஸோ அந்த அமெரிக்காவை ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த நபர் வெள்ளாட்டு கடை என்ன பண்ணுறாருன்னா அவர் தான் அத்தனை சேர்ந்த ஒரு ஆடு. ஆனால் அத்தனை பேரும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரே ஒரு ஆள், நான் வச்சது தான் சட்டம், நான் பேசுனது தான் சட்டம், நான் சொல்கிறபடி தான் நீங்கள் எல்லோரும் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறவர் தான் அந்த ஒரே ஒரு கொம்பு. அந்த ஒரே ஒரு கொம்பு, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அந்த ஒரே ஒரு கொம்பு என்ன பண்ணுதுன்னா அமெரிக்காவிலேருந்து பூமியிலே கால் படாமல், பூமியிலே தொடாமல் டைரக்டாக வந்து நேரடியாக வந்து அந்த பர்ஷியாவில் இருக்கிற அந்த ராஜ்யத்தை அப்படியே கலைச்சது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்படிங்க பூமியிலே காலை வைக்காம அப்படின்னா என்ன அர்த்தம்? அலெக்சாண்டரா இருக்கலாமா அப்படின்னா அலெக்சாண்டர் இல்லை. ஏன்னா அலெக்சாண்டர் வந்து பூமியிலே காலை வைக்காமல் அப்படியே மேலேருந்து வந்தார், அப்படி இல்லை. அலெக்சாண்டர் வந்து மக்கதோனியா இல்லைன்னா மேசிடோனியா அந்த அந்த ஊரை சேர்ந்தவர். அங்கேருந்து ஆண்டு கொண்டு எல்லா ராஜ்யத்தையும் ஒன்று ஒன்றா அந்த நாட்களில் அவர் வந்தார். ஆனால் அலெக்சாண்டர் பார்த்திங்கன்னா 2வது ராஜா. முதலாவது ராஜா அலெக்சாண்டருடைய அப்பா பேர் வந்து பிலிப். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் இல்லை. ஏன் அலெக்சாண்டர் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அலெக்சாண்டருடைய ராஜ்யத்தில் வந்து காலே படாமல் அப்படியே வந்து மேலே வந்து பூமியில் காலே படாமல் அந்த நிலப்பரப்பெல்லாம் தாண்டி மேலே வந்து அடிக்கிற ஆள் இல்லை. ஏன்னா அந்த நாட்களில் அலெக்சாண்டர் நாட்களில் அது இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு 300-320 வருஷத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அந்த அலெக்சாண்டருடைய காலகட்டம்னு வச்சுங்க. அந்த நாட்கள் வந்து தரையிலே படாமல் அப்படி வரணும்னா இல்லை. ஸோ இப்போ யாருங்க அது தரையிலே படாமல் யாரை குறித்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரையிலே படாமல் வருதுன்னா ஒரு பெரிய ஒரு பாம்பை எடுத்துகிட்டு வருது, நியூக்ளியர் பாம், மிசைல், இல்லை ஒரு பெரிய விமானம் என்ன பண்ணுதுன்னா தரையிலே படாமல் அப்படியே வருது. தரையிலே படாமல் வரணும், பர்ஷியா தேசத்துக்கு வரணும், அமெரிக்காவிலேருந்து வரணும் அப்படின்னா எப்படிங்க அது அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துலேருந்து, உதாரணத்துக்கு மினிசோட்டா அப்படின்னு வச்சுங்க, குறிப்பிட்ட பட்டணத்துலேருந்து நேரடியாக இங்கே பர்ஷியாவுக்கு வரணும் அப்படின்னா 10,000 கிலோமீட்டர் ஆகுது. 10,000 கிலோமீட்டரில் ஒரு விமானம் அப்படியே அந்த மிசைலெல்லாம் எடுத்துக்கிட்டு, அணுகுண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு தரையிலே படாமல் அப்படியே மேலே வருதுன்னு வச்சுங்களா. அப்படியே மேலே வருதுன்னா அதுக்கு எப்படி பெட்ரோல், எப்படி கீழே இறங்கி பெட்ரோல் போடணும். 10,000 கிலோமீட்டர் திரும்ப வாபஸ் வர போகணும். ஸோ 10,000 + 10,000 20,000 கிலோமீட்டர். ஆனால் வந்து என்னென்னா தரையிலே படாமல் அப்படின்னு அந்த விமானம் அப்படியே வரும்பொழுது இன்னொரு விமானத்தை வச்சு அந்த விமானத்துலேருந்து பெட்ரோலை இந்த இதுக்கு கொடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே அப்படியே வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த பர்ஷியாவை இவங்க அட்டாக் பண்ணி அந்த பர்ஷியானுடைய ராஜ்யத்தை இவங்க கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அது சமீபமாக அது
தானியேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் படி நிறைவேறிடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எப்படி இந்த ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது போல். ஏன் நீங்கள் இப்போ நடந்த அந்த காரியத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா எதனை நான் குறித்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனம் 8வது அதிகாரத்தில் 3 முறை நீ பார்த்து கொண்டு இருக்கிறாயப்பா, இந்த தீர்க்க தரிசனம் இந்த காலத்துக்குரியதில்லை, நீ புஸ்தகத்தை சுருட்டி வச்சிரு, இது வந்து கடைசி காலத்துக்குரியது, கடைசி எண்டு. இப்போ எண்டில் பார்த்தீங்கன்னா தரையிலே காலை வைக்காமல் வெஸ்ட்லேருந்து வந்து நேராக பர்ஷியா இந்த மிடில் ஈஸ்டில் வந்து நேரடியாக வந்து அட்டாக் பண்ணுற ஒரு சம்பவம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கா. அமெரிக்காவிலேருந்து போகிறேன். ஸோ இந்த ராஜ்யம் ரெண்டும் போயிடுது. இந்த இன்சிடெண்ட் முடிஞ்ச உடனே, அதாவது இந்த இன்சிடெண்ட் முடிஞ்ச உடனே இந்த வெள்ளாட்டு கடா வந்து இந்த அட்டாக் பண்ணிச்சு பாருங்க. இந்த வெள்ளாட்டு கடானுடைய இன்சிடெண்ட் முடிஞ்ச உடனே அந்த ராஜ்யம் உடஞ்சி போகுது, அந்த கொம்பு உடஞ்சி போகுது. இது ஒரே ஒரு கொம்போடு வந்தது பாருங்க. அது ஏன் உடஞ்சி போகுதுன்னா அதுக்கு டைம் முடிஞ்சு போச்சு. ஏங்க டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னப்போ ஒரு 4 வருஷம் ஆட்சி ஆளலாம், ஒரு 3.25 வருஷம் நீங்கள் நல்ல ஒரு பவராக ஆட்சி ஆளலாம். அதுக்கு பிறகு வந்து அந்த ஆட்சியினுடைய பவர் இறங்கும். ஸோ ஆட்சியில் ஏறலாம், ஆனால் ஆட்சியிலேருந்து இறங்கி தான் ஆகணும். ஒரு ராஜா மேலே வரலாம், ஆனால் ராஜா இறங்கி தான் ஆகணும். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய காலகட்டம் முடிஞ்சு போச்சு. அவருடைய காலகட்டம் முடிஞ்சதுனால இந்த ஹோல் சிஸ்டமை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வெஸ்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது மேற்கத்திய தேசங்கள்லாம் சேர்ந்து ஒரு 4 பேராக எழும்பிடுறாங்களாம். அந்த 4 பேராக எப்படிப்பா எழும்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 கொம்புகள் எழும்புதான். எதுலேருந்து ஒரு கொம்பு அதுக்கு ராஜ்ய நேரம் முடிஞ்சு போச்சு, இல்லை அதனுடைய டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது அந்த கொம்பு விழுந்த உடனே 4 ராஜ்யங்கள் எழும்புதான். 4 ராஜ்யங்கள்னா 4 கிங்டம்ஸ். அந்த 4 ராஜ்யத்தை தான் வந்து தானியேல் 7ல் எழுதியிருக்காரு. அப்போ தானியேல் 8, தானியேல் 7, 7, 8 ஒரு கட்டத்தில் 2 பேரும் மீட் ஆகிறாங்க. அப்போது 7வது அதிகாரத்தை விவரமாக அதிகபட்சமான ஒரு விவரத்தோடு எழுதுறது தான் தானியேல் 8. ஸோ இந்த தானியேல் 8ல் பார்த்தீங்க அப்படின்னா 4 ராஜ்யங்கள் எழும்புதான். அந்த 4 ராஜ்யங்கள் எங்கேருந்து எழும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்ட்டு கீழே விழுந்தனால, அதாவது மேற்கத்திய இந்த ராஜ்யம் ஜெயிச்சு அதுக்கு காலம் முடிஞ்சு விழுந்தது பிறகு இந்த ஒரு 4 ராஜ்யங்கள் எழும்புது. அதுக்கு பேர் என்ன அர்த்தம் அப்படின்னா, சிங்கம் போல ஒரு ராஜ்யமா. அடுத்து பார்த்தீங்கன்னா கரடி குட்டியம், அது போல் ஒரு ராஜ்யம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெப்பர்டுக்கு தமிழில் வந்து சிவிங்கி, அது போல் ஒரு ராஜ்யம். அடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மிருகமா, அது 4வது மிருகமா. ஸோ இந்த 4 ராஜ்யத்திலிருந்து ஒரு ராஜ்யம் பேர் சிங்கம். சிங்கம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிங்கம்னா அது வந்து அந்த ராஜ்யம் வந்து யூரோப் தேசத்தை குறிக்குது. குறிப்பாக சிங்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 4 ராஜ்யங்கள் எழும்புது பாருங்கள். அதில் ஒரு பவரான ஒரு ராஜ்யம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ், ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ முன்னாடி படிச்சிருப்பீங்க. பிரிட்டிஷ் அவங்களுடைய சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிங்கமா. அது கூட பார்த்தீங்கன்னா 2 ரெக்கை இருக்கும், கழுகைக்கு ஒப்பான ஒரு 2 ரெக்கை. அதாவது அமெரிக்கானுடைய அந்த சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பருந்து, கழுகு, அதுக்கு 2 ரெக்கை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சிங்கமும் கழுகும் சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கையுள்ள 2 ரெக்கையுள்ள ஒரு சிங்கம், அது ஒரு ராஜ்யம். 2 பார்த்தீங்கன்னா கரடி குட்டியம், பெரிய கரடி, அப்படியே வாயில் எலும்பெல்லாம் வச்சுட்டு இருக்குது, எப்பயுமே பக்கத்தில் இருக்கிற தேசத்தெல்லாம் அடிக்கும். அந்த கரடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரஷ்யா. பூட்டின் இப்போ அவர் ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ரஷ்யா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லயன், பிரபலமான ஒரு தேசம் இது யூகே, யுனைடெட் கிங்டம். ரெக்கை அதோடு சேர்ந்துருக்கு, அது யார் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா. அது பயங்கரமான ஒரு சிங்கம். அப்படின்னா அது எதெல்லாம் கவர் பண்ணுது பார்த்தீங்கன்னா யூரோப்பிய தேசம்லாம், யூரோப் தேசத்தெல்லாம் கவர் பண்ணுற ஒரு மிருகம்தான் லயன். கரடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பரப்பளவு அப்படின்னு. ஏங்க கரடியை வந்து ரஷ்யாவுக்கு ஒப்பிடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பூட்டின் வந்து நாய்க்குட்டியோட விளையாடுற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கரடி குட்டியோட விளையாடுறாரு. கரடி மேலெலாம் ஏறி போகிறாராம் அவர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நாய்க்குட்டி வளர்க்கலாம், ஆனால் புட்டின் வீட்டில் வந்து என்ன வளர்க்குறாங்களாம் கரடி தான் அவருக்கு பிடிச்ச மிருகமாக, கரடி மேலே தான் அவர் போகிறது. ஸோ அதனால் கரடி அப்படின்னாக்கா அது என்ன அர்த்தமா? இது இப்போ வந்து என்னன்னாக்கா மயில்ன்றன்னு வச்சுங்க. மயில்னால் என்ன பண்ணால் அது இந்திய தேசத்தை தான் நீங்கள் யோசிப்பீங்க. கழுகு அப்படின்னா எந்த தேசத்தை யோசிப்பீங்க? அமெரிக்க தேசத்தை யோசிப்பீங்க. சிங்கம் அப்படின்னா எதை யோசிக்கணும்? யுனைடெட் கிங்டம், லண்டன், அதெல்லாம். சரி,
நான்காவது ஒரு மிருகம் எழும்புது. அது பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 தேசத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மிருகம். அதாவது மத்திய கிழக்கு தேசங்களை 10 தேசத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மிருகம், பயங்கரமான ஒரு மிருகமா. அதுபோல் ஒரு மிருகம் வந்து இது 3லுமே இல்லையாம். சரி, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக. இது 3வது மிருகத்தை நம்ம விட்டோம் பாருங்கள். 3வது மிருகம் பார்த்தீங்கன்னா சிவிங்கி. அந்த சிவிங்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா என்ன வருது, பெரிய ஒரு தேசம் சைனா தேசம். ஸோ அதனால் சுருக்கமாக நான் சொல்கிறேன், எல்லா தேசத்தையும் நான் போடாமல் சொல்கிறேன். நான் லயன் என்னது, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ். பேர் கரடி ரஷ்யா. லெப்பர்டு பெரிய தேசம் எது, சைனா. 10 தேசத்துக்குள்ளேயும் அப்படியே ஒரு கண்ட்ரோலில் வச்சு பயங்கரமான ஒரு மிருகம். அதிலிருந்து தான் அந்த சிறு கொம்பு எழும்பு தான். ஸோ அந்த பயங்கரமான மிருகம் மத்திய கிழக்கு தேசங்கள் 10 தேசங்கள், இல்லைன்னா தானியல்னுடைய அந்த இதில் பார்த்தீங்கன்னா 10 விரல்கள். அப்படி இல்லை அப்படின்னா சங்கீதம் 83வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 10 தேசங்கள். ஸோ அந்த 10 தேசத்தையும் ஒரு ஆளுகை செய்கிறாங்க பாருங்கள். அதுதான் வந்து பயங்கரமான ஒரு மிருகம். ஸோ அந்த மிருகத்திலேருந்து எழும்பி வர்றதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம், அதுலேருந்து வர்றது தான் வந்து சிறு கொம்பா. அந்த சிறு கொம்புன்னு சொல்லிட்டு தானியல் சொல்கிறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது வந்து எதை பற்றி குறிக்குதா, அது சிறு கொம்பு, அது வந்து அந்தி கிறிஸ்துவை குறிக்குதான். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதனுடைய யுத்தத்தினுடைய விளைவா 4 ராஜ்யங்கள் எழும்புது. இது வந்து இங்கே. அதே நேரத்தில் பார்த்தீங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 4 குதிரைகள் வருதான். குதிரை, வெள்ளை குதிரை, ஜெயிக்கிறவனாகவும் புறப்படுறான். புரிஞ்சுக்கல, ஜெயிப்பவனாகவும் ஜெயிக்கிறவனாகவும் புறப்படுறான். அடுத்து சிவப்பு குதிரை, யுத்தங்களின் செய்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு குதிரை, ஒரே விலைவாசி, ஏகப்பட்ட விலையாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மங்கின நிழல் கலர் குதிரை, இல்லைன்னா வந்து பச்சை கலர் குதிரை. ஸோ அங்கேயும் ஒரு 4 வருது. ஸோ இதுலேருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, 2 கொம்பு முறியப்படுது, ஒரு கொம்பு ஜெயிச்சிருச்சு. அந்த கொம்புக்கு டைம் ஆகி அந்த கொம்பு முறிஞ்சு அதுலேருந்து 4 கொம்புகள் வருது. 4 கொம்புகள்னா 4 ராஜ்யங்கள். 4 ராஜ்யங்கள்னா 4 மிருகங்கள். சிங்கம், கரடி, சிவிங்கி, அதுக்கப்புறமா அதை விளக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு மிருகம், 4வது மிருகம். இந்த 4வது மிருகத்தில் இருந்தால் அந்தி கிறிஸ்து எழும்புறான். இதுதான் 4 ராஜ்யங்கள். சரிங்களா? ஸோ இது இப்படி இருக்கும் பொழுதோ தானியல் 15வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்துவே மனுஷர், அதாவது இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் வந்து என்ன பண்ணுறோன்னா கர்த்தரே இறங்கி வர்றாராம், ஒரு மனித ரூபத்தில் இறங்கி வந்து இந்த 2 தூதர்கள் பேசுகிறாங்களாம். அதாவது கேப்ரியலோட இன்னொரு தூதர் பேசிகிட்டு இருக்காராம். அப்படி பேசும்போதோ இந்த அந்தி கிறிஸ்து எப்படிங்க அது உள்ளே போயிட்டு அந்த அசம்பாவிதத்தெல்லாம் ஜெருசலேம் உள்ளே நுழைஞ்சி அந்த அசம்பாவிதத்தெல்லாம் நடக்குது. இந்த அசம்பாவிதெல்லாம் நடந்து முடிஞ்சு அந்த ஆலயம் ஜெருசலேமில் கட்டப்பட போகிற அந்த ஆலயம்லாம் வந்து சுத்தப்படுத்தி ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ரியலோட இன்னொரு தூதர் பேசிகிட்டு இருக்கார். ஸோ இதை பேசி கொண்டு இருக்கும்போதோ இவருக்கு தானியலுக்கு வந்து ஒரே குழப்பம் இருக்குது. இது என்ன தரிசனம் என்னன்னே புரியலையே, இது என்ன காலகட்டணும் புரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப மயக்கமாகி, சுகர் லோ ஆகிடுச்சுன்னு தெரியல, மயக்கமாகி அப்படியே கீழே விழுந்துடுறாரு. விழுந்த உடனே கேப்ரியல் தூதர் வந்து பார்த்துட்டு இருக்கும்போதோ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அதாவது கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் அங்கே இறங்கி வந்து அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்? கேப்ரியல் தூதர், அவரோட ஒரு புருஷர், இன்னொரு தூதர் பேசிகிட்டு இருக்கார். இயேசு கிறிஸ்து கீழே, அதாவது கர்த்தர் கீழே இறங்கி வந்து மனித உருவத்தில் கீழே இறங்கி வந்து, கேப்ரியல் நீ அவருக்கு போய் விளக்கமாக சொல்லு, தானியலுக்கு விளக்கமாக சொல்லுவோம், மயக்காட்சி கீழே உண்டுக்கிறார் பார் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 4வது பார்த்தீங்கன்னா கேப்ரியல். 4 நபர்கள் அந்த சூசா, அதாவது பர்ஷியா அந்த இடத்துல எதிர்காலத்தில் நடக்க போகிற இல்லை நடந்து முடிந்த அந்த யுத்தத்தை குறித்து என்ன பண்ணுறாருன்னா அந்த தரிசனத்தை தானியலுக்கு விளக்கமாக சொல்லு அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 15வது வசனத்துலேருந்து கேப்ரியல் தூதர் கடைசி காலத்துக்குரிய அந்த தரிசனத்தை விளக்கமாக ஒன்று ஒன்றா சொல்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா 2. முதல்ல எது? கோட் கண்ட்ரிஸ்னால் என்ன அர்த்தம்? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னால் என்ன அர்த்தம்? மேற்கத்திய தேசங்கள். குறிப்பாக மேற்கத்திய தேசங்களில் ரொம்ப முக்கியமான தேசம் எது? அமெரிக்க தேசம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அமெரிக்க தேசம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட் தேசம். இந்த பக்கம் இருக்கிற தேசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடோ பர்ஷியா. இந்த மீடோ பர்ஷியா தேசம் என்னது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டுக்கடா, இது ஒரு ஆடு. ஸோ இது ஒரு ஆடு வெஸ்ட்டு, மத்திய கிழக்கு தேசம் இது ஒன்று. ஆனால் இந்தியா இல்லை, புரிச்சுங்களா? ஆனால் சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து யாரோட சேர்ந்துட்டாங்க? ரஷ்யாவோடவும்
லெப்பர்டு சைனாவோடவும் சேர்ந்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து யாரோட சேர்ந்துருச்சு? லெப்பர்டுனா ஈஸ்ட், இந்தியா, சைனா, அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ரஷ்யா, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இது வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அமெரிக்க தேசத்துக்கு ரொம்ப கோபம் ஆகிப்போச்சு. என்னப்பா நீ அவங்களோட சேர்ந்துட்டு அவங்களோட நீ தொழில் பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், உனக்கு நிறைய டேரிஃப் போடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி டேரிஃப் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, உங்களுக்கு நிறைய வரி போடுறேன், இறக்குமதி வரி, நீ அந்த ஊர்லேருந்து நீ இறக்குமதி பண்ண அப்படின்னா ஏகப்பட்ட வரி உனக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு குதிரையும் உள்ள இன்டர்ஃபியர் ஆகுது. வெள்ளை குதிரை என்ன சொல்கிறத செய்யணும், நீ நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி தான் செய்யணும், இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் பண்ணணும். ஸோ ஜெயிக்கிறவனா புறப்படுறான், அது வெள்ளை குதிரை. நிறைய அந்த ஆவி வந்து நிறைய பேருக்குள்ள பெரிய பெரிய நபர்கள் மூலமாக அது வேலை செஞ்சு அதனுடைய காரியத்தை முடிச்சுக்குது. இது வெள்ளை குதிரை. சிவப்பு குதிரை பார்த்தீங்கன்னா யுத்தம். சரிங்க, கருப்பு கலர் குதிரை ஒரே ரேட்டு ஜாஸ்தியாகி போச்சு. என்னங்க ரேட்டு? போட அவன் மேலே டேரிஃப், வரி போட அவன் மேலே. அண்ணா இறக்குமதி, ஐயோ கப்பல்லேருந்து இறக்க முடியல, ஏகப்பட்ட ரேட்டு, வாங்கினா ரேட்டு 100 ரூபா அப்படின்னாக்கா போடு 150 ரூபா, 200 போடு, அவனுக்கு இன்னும் ஒரு 100 ரூபா போடு அப்படி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 25% வரி, 50% வரி, 75% வரி, 100% வரி உனக்கு அப்படின்னா அதெல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. யாரை பார்த்து? வெஸ்ட்டை பார்த்து. வெஸ்ட்டுன்னு அர்த்தம் மேற்கத்திய தேசத்தை பார்த்து. ஏன்னா இந்த மாதிரி ஆகுதுன்னு. சார் இப்போ இந்த கருப்பு குதிரை உள்ள நுழையுது. ஏங்க அப்போ மங்கின நிலர் கலர் குதிரை, அந்த மங்கின கலர் குதிரை தான் அடுத்து வரப்போகுது. கிட்டத்தட்ட அது அந்தி கிறிஸ்துக்கு சமமான ஒரு குதிரை. அது அந்தி கிறிஸ்துக்கு சமமான குதிரைனா அந்த குதிரை வெளியே வந்தது அப்படின்னா 4வது முதிரை ஓப்பன் பண்ணும்போது அந்த குதிரை வெளியே வந்ததுன்னா மரணம் எல்லாம் அவன் பின்னாடி போகுமா, பாதாளெல்லாம் வாயை திறந்துக்குமா, ஏகப்பட்ட பேர் சாவாங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ரத்த சாட்சியாக மறிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு போயிடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தானியேல் 8 நிறைவேறி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதாவது 3rd டெம்பிள், 3வது ஆலயம் ஜெருசலேமில் கட்ட போகிற அந்த காலகட்டத்தில் சமீபமாக நம்ம இருக்கிறோம். சிவப்பு மாடு இந்த கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீபமான அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். அதுக்கு பிறகு மகா உபதிரவ காலம் ஸ்டார்ட் ஆக போகிற அந்த காலகட்டம் இன்னிலிருந்து ரொம்ப அருகாமையில் நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய வருகையும் மிக அருகாமையில் நம்ம இருக்கிறோம். ஸோ தானியேல் 8 கண்கூடாக நம்ம அப்படியே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் 2500 வருஷத்துக்கு முன்னாடி தானியேல் இதை பார்த்துட்டு எழுதினார் பாருங்க, தீர்க்கதரிசி. அவர் தான் பெரிய தீர்க்கதரிசி. குறிப்பாக என்ன ஆகும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு கலக்கினவர் யாருன்னா தானியேல். தானியேலுக்கு அடுத்த காலகட்டத்தில் வந்தவர் தான் எசேக்கியேல். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தானியேல் அடுத்து எசேக்கியேல். ஸோ இந்த தானியேல் வந்து எழுதின அந்த காரியம், அந்த தானியேலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெரமாயா. ஸோ ஜெரமாயா, தானியேல், எசேக்கியேல். ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எசேக்கியேல் புத்தகம் இருக்கும், அடுத்து தானியேல் புத்தகம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளை குதிரை பார்க்குறோம், இன்றைக்கி ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். இந்த சம்பவங்கள் நிறைய பார்க்குறோம் தேசங்கள் நடுவில், குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். 2 சிவப்பு குதிரை, யுத்தம்னு சரி ஒரே பார்த்தீங்கன்னா ஒரே அந்த மியூசிக்கே பயமாகுது. அது யுத்தம்னு பயமுறுத்துறான். 2 சிவப்பு குதிரை. கருப்பு கலர் குதிரை, எங்கே பார்த்தாலும் ரேட்டு, எதுவும் வாங்கவும் இல்லை, விற்கவும் இல்லை, கப்பலில் அனுப்பவும் இல்லை, தொழில் ரீதியாக எல்லாமே ஒரே அமக்கலாம், ரேட்டெல்லாம் ஏறினே போகுது. ஸோ கருப்பு நில குதிரையும் இப்போ பார்க்குறோம். ஆனால் இன்னும் வந்து பச்சை கலர் குதிரை இல்லைனா மங்கின கலர் குதிரை வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதுதான் அந்த அந்திகிறிஸ்து. அந்த அந்திகிறிஸ்து எங்கேருந்து வருவான் அப்படின்னா 4வது மிருகம். இந்த 4வது மிருகம் இல்லை 4வது ராஜ்யம், அதாவது மத்திய கிழக்கு தேசங்களில் இருக்கிற அந்த ராஜ்யம், குறிப்பாக வந்து மேலே நார்த்துலேருந்து அவன் எழும்புவான் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் வேறு ஒரு அதிகாரத்திலாம் எழுதியிருக்காரு. அதாவது 11வது அதிகாரத்திலாம் குறிப்பாக அதை எழுதியிருக்காரு. ஸோ அதனால் இந்த தானியேல் 8 என்ன அப்படின்னா தரிசனத்தை பார்த்தாரு, அந்த காலகட்டத்துக்கு இல்லை, அதுலேருந்து கடைசி காலத்துக்குரியது. நமக்கு ஏங்க இந்த தானியேல் 8, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னாக்கா தானியேல் 8 தான் இப்போ நடந்துனுக்குது. ஸோ வேறு வேலை இல்லைன்னா இதுதான் முக்கியமான வேலை. நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரொம்ப அருகாமையில் நம்ம இருக்கிறோம். சில வருஷங்களுக்குள்ள இல்லைனா சில மாதங்களுக்குள்ள கர்த்தர் வந்து விடுவார், கர்த்தர் மறுபடியும் ஒரு நம்மளை அழைச்சிட்டு போயிடுவார். ஸோ அதனால் இது போல் காலகட்டத்தெல்லாம் வந்து தானியேல் சுற்றி வச்சாலும் நமக்கு வந்து இதை வெளிப்படையாக இந்த காரியங்கள்லாம் நடக்குது. ஸோ தானியேல் 8 நடக்குது. தானியேல் 9 பார்ஷியலாக சில காரியங்கள் நடந்து முடிஞ்சாச்சு, கர்த்தருடைய முதலாம் வருகை சம்பந்தமாக எல்லாம். தானியேல் 10 நிறைய விஷயங்கள் இன்னும் நடக்க போகுது. தானியேல் 11 நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. தானியேல் 12 உயிர்த்தெழுதல். ஸோ அதனால் தானியேல் நீ இதெல்லாம் சுற்றி வச்சிருப்பா, நீ அப்போ கடைசி காலத்துக்கு நீ இறந்துக்கிருந்து எல்லாம் கடைசியில் நீ எழுந்துக்கிருந்து வந்துடுவ நீ அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரியும். தானியேல் உயிரோடு எழுந்து வந்து கூட
இந்த மீடோ பர்ஷியாவுக்கு மறுபடியும் அவர் போய் பர்ஷியா தேசத்துக்கு மறுபடியும் போய் அங்கே பெரிய ஒரு எழுப்புதல் கூட்டம் கூட தானியேல் வைக்கலாம். அதாவது அவர் இறந்த இடம். ஸோ தானியேல் வந்து வளர்ந்து கிளந்து எல்லாம் வயசாகி இறந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூசா. இப்பயும் வந்து அந்த சூசான்ற பட்டணத்தில் அவருடைய தானியேலுடைய கல்லறையை வச்சிருக்கிறார். அதாவது சூஷான் அப்படின்ற அந்த ஊரில் தானியேலுடைய கல்லறை ஒன்று இருக்குது. ஸோ கர்த்தருடைய வருகையில் அங்கே புதைக்கப்பட்ட அந்த தானியேல் உயிரோடு எழுந்து வந்து அந்த ஊரையே கலக்க போகிறார். புரிஞ்சுங்களா? ஆனால் இது வந்து அவர் ஊர் கலக்கிறாரோ ஊர் கலக்கலையோ அது நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம வந்து உயிரோடு எழுவோமா இல்லை உயிரோடு இருக்கிற நம்ம கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோமா, இந்த விஷயம்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது பின்னணியில். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காரியங்களெல்லாம் புரிந்துக்கிறீங்க? எத்தனை பேருக்கு வந்து இந்த வசனத்தெல்லாம் வாசித்து தியானிக்கிறீங்க? இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான். குறிப்பாக வந்து இதை வந்து அப்படியே புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யோவானை வைத்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி காலத்துக்குரிய சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றத யோவான் எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தானியேலை வைத்து கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற விஷயங்களெல்லாம் அதுதான் தானியேல் 7, 8, 9, 10, 11, உயிர்த்தெழுதல் 12, தானியேல் 12 அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம கிடைக்கிற டைமில் வந்து ஒன்று ஒன்றா ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். இது கொஞ்சம் கஷ்டமான இது, நீங்கள் ஒரு முறை நல்லா வாசிங்க. ஆனால் தானியேல் 8 வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தரிசனம் வந்து கடைசி காலத்துக்குரியது. இது அலெக்சாண்டர் பற்றி இல்லை அப்படின்றது திட்டவட்டமாக அங்கேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதிலிருந்து வரப்போகிற நாட்களில் இன்னும் நீங்கள் வீடியோக்கள் நீங்கள் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்.